ஆகஸ்ட் 10 அந்த மாநாடு நடைபெறும். தமிழ்நாடு ஆடி 28 ஆடி மாதம் ஆடி 25 ஆங்கிலம் ஆகஸ்ட் 10 மாலை 3 மணிலிருந்து நடைபெறும். மேலே உங்களுக்கு ஊடக நண்பர்களுக்கு இப்பொழுது அழைப்பு இருக்கிறேன். அனைவரும் மிக சிறப்பான பெரிய மாநாடு முழுக்க பெண்கள் கலந்து கொள்வது மாநாடு. லட்சக்கணக்கான பெண்கள் கலந்து கொள்வார்கள். அதனால் நீங்கள் அனைவரும் உங்களுடைய ஒத்துழைப்போடு இந்த மாநாடு நடைபெறும். நேத்து வந்து நான் தான் தலைவர் வழிகட்டே நீங்க செயல்படுங்க சொல்லி ஒரு நீங்க நீக்கப்பட்ட நிர்வாகிகள் அவர் வந்து மீண்டும் வந்து தேர்ந்தெடுக்கிறது நாங்களோட தான் அதிகாரம் செல்லும். பொதுக்குழுவாக தேர்வு செய்யப்பட்ட தலைவருக்கு தான் அதிகாரம்னு சொல்றாங்க. என்ன நீக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. கட்சியில இருந்து பொறுப்பு போடுறது நீக்கிறது எல்லாமே தலைவருக்கு தான் அதிகாரம் சொல்றாங்க. பாமகவுடைய சட்ட விதிகள் என்ன சொல்லுது? சட்ட விதிகளை பார்க்கவே இல்லை. நீங்க நீக்கிற அடுத்த 10வது நிமிடம் வந்து புதிய நியமனம் வழங்கப்பட்டது. அதுக்கு அதெல்லாம் தேவையில்லாம ஒரு குடும்பத்திலேயும் அல்லது ஒரு கட்சியிலேயும் ஒவ்வொரு நாட்டிலேயும் நடக்கிற செயல்கள் தான். அதனால இதை ஒன்றும் பெருசுப்படுத்திக்கலைங்க. நாங்களும் அதை ஒன்றும் பெருசுப்படுத்திக்கல. மகளிர் மாநாட்டில் அன்புமணி கலந்து கொள்வார். அதாவது எல்லாருக்கும் அழைப்பு விடுறோம். எல்லாரும் கலந்துக்கலாம். யாரையும் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்வதில்லை, சொல்லப்போவதும் இல்லை. சார், அந்த உறுப்பினர் கார்டெல்லாம் கொடுக்குறாரு சார் டாக்டர் அன்புமணி சார். உங்க படத்தை போட கொடுக்குறாரு. உங்க படத்தை கூட நீங்க அனுமதி இருக்கா இல்லை அவரே போடுறாரு? இதை பற்றி இன்னொரு தடவை பெரிதாக நான் வழக்கமாக நம்ம வேலைக்கிழமை கூடுவோம்ல, அந்த வேலைக்கிழமை கூடி சமூக ஊடக பேரவையோட ஆலோசனை கூட்டத்தில் வந்து நீங்க பேசும்போது அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் ஆகணும்னு பேசியிருக்கீங்க. அடுத்த நாளே சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கீங்க. இதுல சில முரண்பாடுகள் தெரியுதையா? இது ஒன்றும் முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியல. ஏதாவது வாய கடையில் இருப்பீங்கன்னா அதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஏதாவது உங்களை பின்புலத்திலிருந்து சிலர் இயக்குவதாகலாம் சில வந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. யாரையும் இயக்க முடியாது. 56 வருஷம் 95,000 கிராமங்கள். எத்தனை கிராமங்கள்? 95,000 கிராமங்களுக்கு குமரிக்குடியிலிருந்து குமரிமுனை வரைக்கும் இந்த கிழக்க மேற்க எல்லாம் பயணிச்சாங்க. 56 வருஷமாக பயணிக்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்போடு, ஊடகங்களுடைய ஒத்துழைப்போடு எந்த மாவட்டத்துக்கு போனாலும் முதல்ல காலையில் பத்திரிகையாளர் சந்திப்பேன். அவங்களோடு 12 மணிக்கு நானும் சேர்ந்து விருது சாப்பிடுவேன். நான் வைக்கிற விருதில் அவங்க கலந்துக்குவாங்க. நானும் அவங்களோடு உட்கார்ந்து சாப்பிடுவேன். இப்படியெல்லாம் 46 வருஷம் போய் 95,000 கிராமங்களுக்கு பயணம் பண்ணியிருக்கேன். அதனால் நான் எத்தனை வருஷம் நான் பயணம் பண்ணணும்னு எனக்கே தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுடைய வாழ்த்துக்களோடு தொடர்ந்து நான் பயணம் செய்வேன். வெற்றி பயணமாக அது அமையும். நீக்குகின்ற அதிகாரம் வந்து உங்களுக்கு இல்லை. கட்சி நிர்வாகிகளை நீக்குகின்ற அதிகாரம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு சின்னையா சொல்லியிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? எனக்கு எப்படி பார்க்கறதுன்னு அன்புமணி நிற்குங்களா சார் கட்சியில இருந்து? திலகபாமா நிற்கிறது போன்று அன்புமணி நிற்குங்களா கட்சியில இருந்து? இந்த மாதிரி தேவையில்லாத கல்வியெல்லாம் தயார். திலகபாமா நிற்கிறது என்கிட்ட சிறுபான்மைகள் தான் அந்த பொறுப்புக்கு ஆரம்பத்திலிருந்து பொறுப்புக்கலாம். ஒரு சிறுபான்மையாக இருக்கணும், அதாவது முஸ்லீமாக இருக்கணும், அது கிறிஸ்டியமாக இருக்கணும். அப்படிதான் இது வரைக்கும் இருந்தது. இந்த பெண்மணி இடையில இப்போ போட்டோம். ஆனால் மறுபடியும் ஒரு முஸ்லீம் அம்சோல்
ஒரு முஸ்லீம் போட்டிருக்கோம். திருப்பூரை சார்ந்தவர் பொருளாளராக போட்டிருக்கோம். அவர் முதல்ல ஏற்கனவே 7 வருஷம் பொருளாளராக இருந்தவர் தான். முதல் இந்த கட்சி தொடங்கிய போது முன்னாள் அமைச்சர் பொன்னுசாமி அவர்கள், முன்னாள் பெட்ரோலியம் துறை அமைச்சர் பொன்னுசாமி அவர்கள் பார்க்க வந்திருக்காரு. அந்த காலத்துல இருந்து ஒரு சிறுபான்மைக்கு தான் அந்த பொருளோட பொறுப்பு கொடுத்தோம். இடையில இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் வந்துடுது. அதனால இப்ப அதை சரி பண்ணி ஒரு முஸ்லீமுக்கு மன்சூர் திருப்பூரை சேர்ந்த ஒரு முஸ்லீம் சிறுபான்மைக்கு அதை கொடுத்துருக்கோம். அதையே செல்லாதுன்னு சொல்லியிருக்காரு ஐயா சின்னரையா. செல்லாது சொல்லும் திருப்பி பச்சை வண்டி. நேத்துல இருந்துதான் எனக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு, இனிமேல் தான் நான் சுதந்திரமாக செயல்பட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அன்புமணி நிர்வாகிகள் பேசி வர்றாரு. இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? அது சுதந்திரமாக செயல்படுவது, சுதந்திரமாக எண்ணுவது, இதெல்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய அல்லது அவர் சார்ந்த அமைப்புடைய கடமை. அதாவது சொன்னால்தான் அவருடைய சொன்னது அவருடைய கருத்தை நீங்க எடுத்துக்கணும். மாவட்ட செயலர் கூட்டத்தை நீங்களும் கூப்பிட்டீங்க, மாவட்ட செயலர் கூட்டத்தை நிறுவனராகி நீங்களும் கூப்பிட்டீங்க. ஆனா தலைவர் கூட்டிய கூட்டத்திற்கு பெரும்பாலான மாவட்ட செயலர் போயிருக்காங்க, இங்க வரல. கட்சியுடைய நிர்வாகிகள் பெரும்பாலும் திரு அன்புமணி ராமதாஸ் பக்கம் தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு கருத்து நிலவுது. போவாங்க வருவாங்க ஒருத்தர் போவாரு, இன்னொருத்தர் வருவாரு, போவாரு. அவருடைய செயல்பாட்டை, ஒவ்வொருத்தருடைய செயல்பாட்டை, மாவட்ட செயல்பாட்டை பார்த்து மறுபடியும் மாற்றலாம். வேற ஒருத்தர் வருவாரு. இதெல்லாம் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம். அப்போது பேசிய அவர், ஆகஸ்ட் 10ஆம் தேதி மாலை வன்னியர் சங்கம் சார்பாக பூம்புகாரில் மகளிர் பெருவிழா நடக்க உள்ளதாகவும் இதற்கு அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்திருந்தார். மேலும் பல்வேறு செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கும் பதிலளித்ததை பார்த்தோம். இதுகுறித்து பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.